இந்த பதிவு யாருக்கானதுன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு தான். இவர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அரங்கத்தில் பேசும்போது, டிவிகே கட்சி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் இந்த ஆண்டு சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிக்கும் விதமாக 2 கிராம் தங்கத்தை கொடுத்து சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வரவேற்று பேசலைன்னாலும், ரொம்ப கொச்சையாக என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு கட்சி தலைவரை கூத்தாடினோம், அது தவறான சொல் இல்லைனாலும் அதை அவங்கள மீன் பண்ணி தான் பேசுகிறீங்க. அதே போல் பரிசு வாங்க போன அந்த மாணவ மாணவிகளையும் பெற்றோர்களையும் ரொம்ப கொச்சையாகவும் நீங்கள் பேசியிருக்கீங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதை கண்டித்து டிவிகே கட்சியில் உள்ள மெம்பர்ஸ் சோஷியல் மீடியாவில் பேசுனா, அவங்களுக்கு நீங்கள் அகென்ஸ்டாக மறுபடியும் ஒரு பதிவு போட்டிங்கள்ல ப்ரெஸ் மீட்டில். நான் சாதாரண அரசியல்வாதி கிடையாது, தனித்தமிழ்நாடு கேட்டு போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் அரசியலுக்கு வந்தவன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி, அதாவது அந்த எதிர்கருத்தை ஏற்க முடியாமல் ஒரு விதமான மிரட்டலோட தோணியில் நீங்கள் அந்த பதில் ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், நான் பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா உங்களோட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையே இங்கே கேள்விக்கு உட்படுத்தப்படும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்துக்கிட்டு பொது மேடையில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிவிட்டு அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அது எந்த விதத்தில் அர்த்தம்னா, உங்கள் மேலேயும் சில பேர் மதிப்பு மரியாதையும் வச்சுருப்பாங்களே, அதை நீங்கள் கெடுத்துக்கிற விதத்தில் நடந்திருக்கு இந்த சம்பவம். முடிஞ்சால் தவறுன்னு ஒத்துக்கிட்டு எப்படி சொல்கிறது, மன்னிப்பு கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே நியாயமான விஷயம் இருந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போங்க. அதை விட்டுட்டு எதிர்மறை கருத்துக்களை என்னை நோக்கி யாரும் பேசவே கூடாதுங்கிற தோணியில் நீங்கள் பேசுகிறது ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி சொல்கிறது, சரியான ஒரு அழகாக இருக்காதுங்கிறதுனால தான் இந்த பதிவை போட்டேன். நான் டிவிகே கட்சிக்காரன் கிடையாதுண்ணே, நான் ஒரிஜினல் ஏடிஎம்கேக்காரன். உங்கள் மேலே ஒரு மதிப்பு இருந்துச்சு. இந்த பதிவை பார்க்கும்போது எல்லா அரசியல்வாதி மாதிரி நீங்களும் பிஹேவ் பண்ணுறீங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துக்குங்க. முடிஞ்சால் அந்த விஷயத்துக்கு ஒரு வருத்தம் தெரிவித்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.